வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐயப்பாக்கம்ல அமைஞ்சிருக்கு ஹீரோ எலக்ட்ரிக் பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஆஃப் பைக் வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் பைக் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக் சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க அட்வான்டேஜஸ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம வியூவர்ஸ் யாராவது இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் வச்சுருந்தீங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பைக் பற்றின அட்வான்டேஜஸ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஷோரூம் பற்றின டீட்டெயில்ஸ், எக்ஸாக்ட் லொக்கேஷன் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றின தகவல் மேலும் நீங்கள் அறியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேம் வணக்கம். மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஷோரூம் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேஷன் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். லொக்கேஷன் இது ஐயப்பக்கமில் இருக்குது. ஓகே. தன்யா மோட்டார்ஸ் ஹீரோ எலக்ட்ரிக் ஷோரூமு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் எலக்ட்ரிக் பைக் மட்டும் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஓகே மேம். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 47லேருந்து 81 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஓகே மேம். எலக்ட்ரிக் பைக்ஸ் மட்டும் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆமாம், எலக்ட்ரிக் பைக்ஸ். ஓகே மேம். இந்த பைக்லாம் எப்போ மேம் லான்ச் பண்ணாங்க? லான்ச் பண்ணது 3 years பிஃபோர் கூட இருக்குது வெஹிக்கிள்ஸ். பட் நாங்கள் ஓப்பன் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. சரி. எங்ககிட்ட சர்வீஸ்க்கு வந்து 3 years பிஃபோர் வெஹிக்கிள்ஸ் வந்ததுனால எனக்கு 3 years முன்னாடி இருக்குன்றது தெரியும். ஓகே ஓகே மேம். மேம் ஒரு பைக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? ஓகே. இந்த வெஹிக்கிள் நேம் வந்து ஃப்ளாஷு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47 வரும். ஃப்ளாஷில் வந்து உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து லெட் ஆசிடு, இன்னொன்று வந்து லித்தியம் பேட்ரி. லெட் ஆசிடில் வந்து உங்களுக்கு வாரண்டி பேஸஸ் வந்து 1 year தான் கிடைக்கும். ஸோ லித்தியம் அயனில் வந்து 3 years வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய இன்ட்ரொடக்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்டு ஏஜ்டு பர்சன். ஸோ அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ் வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கேட்டகரிஸ்க்காக. 47. சிங்கிள் பேட்ரி. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பேட்ரி தான் வரும். ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளில் தான் டபுள் பேட்ரி வரும் உங்களுக்கு. இது வந்து சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிடுக்கு வந்து 6 to 7 hours சார்ஜ் பண்ணணும். லித்தியமுக்கு வந்து 3 to 4 hours. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 to 45 கிலோமீட்டர்ஸ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 to 25 போகும். ஸோ அதனால தான் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது, ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்பீடாக போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்காகவே இந்த மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி இது எல்லாமே ட்ரம்மு தான் பிரேக் உங்களுக்கு ஹீரோவில். இதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இதனுடைய நேம் வந்து அட்ரியா. இதில் வந்து உங்களுக்கு 2 colors வரும், ரெட் அண்டு இது கிரேன்னு சொல்லுவாங்க, பிளாக் இல்லை. மேட் ஃபினிஷிங்கு. சேம் இதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். சேம் ஸ்பீடு 20லேருந்து 25, மைலேஜ் 45 உங்களுக்கு கொடுக்கும். இதில் என்ன அதை விட அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா கொஞ்சம் லுக் அண்ட் ஸ்டைல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் அந்த லுக் அண்ட் ஸ்டைல் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லெல்லாம் உங்களுக்கு எல்இடி கவரிங் ஆகும். எல்இடி இது இங்கேயும் மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு தெரியும். இண்டிகேட்டர் அதிலே வந்துடுது. ஸோ இந்த லுக் அண்ட் ஸ்டைலுக்காக நிறைய பேர் இதை லைக் பண்ணுவாங்க இந்த மாடல்ஸ். ஸோ இதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67 வரும் உங்களுக்கு. எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட் தானே? அது பட்டன்ஸ் ஆப்ஷன் கிடையாது இதில் உங்களுக்கு. வண்டி வந்து கீ வந்து ஆன் பண்ணிவிட்டு த்ராட்டல் ரேஸ் பண்ணாவே வண்டி மூவ் ஆகிடும் உங்களுக்கு. ஆமாம், கீ போட்டு இப்போ த்ராட்டல் நான் ரேஸ் பண்ணிட்டேன், பட் பேக் வீல் ரன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. பேக் வீல் ரன் ஆகிட்டு இருக்குது. பிரேக் பிடிச்சுன்னா வண்டி ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நான் ஆன் பண்ணியிருக்கேன், வண்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யா. ஓகே, ரேஸ் விடுங்க. பிரேக் பிடிச்சா வண்டி ஸ்டாப் ஆகும். கீ
கீ மட்டும் போட்டுட்டு நம்ம ரேஸ் throttle வந்து ரேஸ் பண்ணணும். ஓகே மேம். இது வந்து ஹப் மோட்டர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஹப் மோட்டர் உங்களுக்கு மோட்டர் வந்து இந்த பேக் வீலில் தான் ஃபிக்ட் ஆகிருக்கும். வீலில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுதான் மோட்ரு உங்களுக்கு. இந்த மோட்டர்னால தான் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் ஆகுது. பேட்டரி அண்ட் மோட்டர் தான் இம்பார்ட்டன்ஸ். அப்படிங்களா மேம்? இப்போ நம்ம சேறு சகதியெல்லாம் வண்டி ஓட்டணும் அப்படின்னா வந்து அந்த டயர்ல எல்லாம் சேரலாம். அதுதான் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, மழை காலத்தில் ரன் பண்ணலாமா? மழை காலத்தில் தாராளமாக ரன் பண்ணலாம். 3/4 டயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணியில் வந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இஷ்யூ ஆகாது. பட் கண்டினியூஸாக தண்ணிக்குள்ளே நிற்கக்கூடாது. அதுவும் நிற்கக்கூடாது. ஒரு கண்டினியூஸாக 3-4 or 5 டேஸில் நம்ம சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி லேட்ஸாக வந்தாவே மேலே ஏறிடும் இல்லையா? அதுவும் எதுக்காகனா, இந்த பேட்ரி ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு தண்ணி போயிடுச்சுன்னா பேட்ரி வந்து பல்ஜ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணியில் ரன் பண்ணும்போது இஷ்யூ ஆகாது. பட் தண்ணிக்குள்ளே நின்னா உங்களுக்கு பேட்ரி பல்ஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் எவ்வளோ? 67. இது ஹீரோவில் ஆப்டிமான்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிளோட நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். இதனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45. மைலேஜ் பார்த்திங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. சிங்கிள் பேட்ரி, டபுள் பேட்ரி 2 ஆப்ஷன் வரும். சிங்கிள் பேட்ரினா உங்களுக்கு 45 to 50 மைலேஜ். டபுள் பேட்ரினா 100, 110. ஸோ 2 பேட்டரி சேர்த்து உங்களுக்கு. ஆமாம், ஆமாம். 2 பேட்டரின்னும் போது உங்களுக்கு 2 சார்ஜர் கொடுத்துருவாங்க. ரெண்டும் தனித்தனியாக ஒரே டைமில் 2 சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு பேட்டரியில் உங்களுக்கு சார்ஜர் வந்து குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்பீடாமீட்டர் லெவல் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு பேட்டரியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அந்த சுவிட்சை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கட்டும். ஸோ அதிலேருந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 72 டபுள் பேட்டரி. சிங்கிள் பேட்டரி வந்து 61. சிங்கிள் பேட்டரி சேம் உங்களுக்கு லுக் அண்ட் ஸ்டைலு, ஹைட்டு, வெயிட் எல்லாமே காமனு. பட் உள்ள மட்டும்தான் உங்களுக்கு பேட்டரி மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். சிங்கிள் பேட்டரி ஆர் டபுள் பேட்டரின்னு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுதான் டபுள் பேட்டரி. ஸோ 2 சார்ஜர் கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி தனியாக கழட்டி கூட நம்ம சார்ஜ் போடலாம். ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, வெஹிக்கிள்ஸ் வந்து கீழே சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி மேலே வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது சார்ஜருங்களா? இது சார்ஜர், 2 சார்ஜர். ஸோ இது ஒரு பேட்டரி, டவுனில் ஒரு பேட்டரி. இதிலே உங்களுக்கு B1 B2 மென்ஷன் பண்ணிடுவாங்க. பேட்டரி 1, பேட்டரி 2. ஸோ ஒரு பேட்டரியில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அடுத்த பேட்டரி நீங்கள் இது பண்ணும்போது இந்த சுவிட்சை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த சீட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த சுவிட்சை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதுலேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பேட்டரியிலேருந்து. ஸோ இதுக்கு ஒரு ஆன்டி டெஃபிக் அலாரம் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது எடுக்கும், அன்லாக் எடுத்துடும். ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும். பார்க்கிங்கில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த பார்க்கிங் லைட் கொடுப்பாங்க. இது 1, இது ஒரு சவுண்டு கொடுக்கும். இது வந்து 5 சவுண்டு கொடுக்கும். கவுண்டிங் 5 கொடுக்கும் பார்க்கிங்கில் இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ். இப்போ பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா எப்படி நமக்கு இண்டிகேட் ஆகும்? இது சார்ஜர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ சார்ஜர் ஏறும் போது இதில் இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ க்ரீன் லைட் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்றது இன்டிமேஷன் பண்ணும். ஸோ 4 to 5 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 2 பேட்டரியுமே? ஆமாம், 2 பேட்டரியுமே சேம் டைம். ஒரு பேட்டரிக்கு 4 to 5 hours, இன்னொரு பேட்டரிக்கும் 4 to 5 hours. இது டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேட்டரியோட லெவல் காட்டும். ஃபுல் லெவல் காட்டுது உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்கன்றதை இது இப்போ உங்களுக்கு காட்டும். ஸோ 54 வரைக்கும் காட்டுது. நீங்கள் 1 கீ போட்டுட்டு ஒரு 5 minutes வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை இது உங்களுக்கு காட்டும். பர்மனெண்ட்டாக இருக்காது. ஒரு கீ ஆன் பண்ணும் போது ஒரு 5 minutes காட்டும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிலோமீட்டர். இப்போ டோட்டல் கிலோமீட்டர் இவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. டோட்டல் கிலோமீட்டர் உங்களுக்கு காட்டும்.
இது நியூ வெஹிக்கிள்ன்றதுனால இப்போ 2 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு போய் காட்டுது. ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை காட்டும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, இது வந்து ஃபாரன் சுவிட்சு, இது வந்து ஹை பீம் லோ பீம் ஃப்ரண்ட்டில் அந்த வாலில் தெரியுது. ஹை பீம் லோ பீம்ப்பு. ஸோ இது வந்து மொபைல் சார்ஜிங். இதில் இருக்குது, யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குது. இதோ மொபைல் சார்ஜர் இருக்குது உங்களுக்கு, மொபைல் சார்ஜிங்கு. இது பேக் சைடு லைட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் லைட் எரியும்போது பேக்கில் லைட் எரியாதுங்களா? இல்லை, ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே போகணும், பேக்குக்கு இது, ஆஃபுக்கு இது. ஓகே. ஒரே பட்டன்ஸில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ஆப்டிமா, இதுவும் ஆப்டிமா தான். ஆப்டிமாவில் வந்து உங்களுக்கு 4 கலர்ஸ் வரும். ப்ளூ, கிரே, ரெட் அண்டு ஒயிட் 4 கலர்ஸ் வரும். 4 கலர்ஸ்லுமே உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி ஆப்ஷனும் இருக்குது, டபுள் பேட்டரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம கலர் சாய்ஸ் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆப்டிமாவில் வந்து அந்த மேட் ஃபினிஷிங் வராதுங்களா? 2 கலர் வந்து உங்களுக்கு இது ஷைனிங்காக கொடுப்பாங்க. கிரேவும் ரெட்டும் வந்து மேட் ஃபினிஷிங் வரும். ப்ளூவும் ஒயிட்டும் வந்து ஷைனிங்கில் வரும் உங்களுக்கு. இது ஹீரோ எலக்ட்ரிக்கில் வந்து நெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல், NYXன்னு சொல்லுவாங்க நெக்ஸு. இதனுடைய வெஹிக்கிளோடைய இது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் இதனுடைய யூசேஜ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்கும், பேக்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லக்கேஜ், பிஸ்னஸ் பர்சன்ஸு, இந்த மல்லிகடை வச்சுருக்கோங்க, பால் வியாபாரம், ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக இந்த பைக் நல்லா யூஸ் ஆகும். இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 74 ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு 45. ஸோ இதில் டபுள் பேட்ரி வரும், ஆனால் ரிமூவ் பண்ண முடியாது. பேட்ரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஆப்டிமாவில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டில் ரிமூவ் பண்ண முடியாது. ஃபிக்ஸடு உங்களுக்கு 2 பேட்டரியுமே உள்ள ஃபிக்ஸடு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக தான் சார்ஜ் பண்ண முடியும், வண்டியில் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஆமாம், அவங்க என்னென்னா ஒயரிங் கனெக்ஷன் வேணால் கீழே எடுத்து அது மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் அவங்க. இது வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 45 சொன்னேன், மைலேஜ் வந்து 120 கொடுக்கும் உங்களுக்கு, 120 கொடுக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த சீட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், லக்கேஜ் மாதிரி. ஆமாம், கட்டிக்கலாம். இந்த லக்கேஜ் கேரியர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் பர்சனுக்கு இது நல்ல ஒரு யூசேஜ். இதில் வந்து உங்களுக்கு 2 கலர்ஸ் வரும். ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று பிளாக்கு. பக்கத்தில் இதோ இருக்குது பாருங்கள், பிளாக்கு. இந்த 2 கலர்ஸ் மட்டும் தான் இதில் அவைலபிள்ஸ். இதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் உங்களுக்கு. இதுவும் வந்து கீ போட்டு உடனே அப்படியே நம்ம ஸ்டார்ட் ஆமாம், ஹீரோவில் இருக்க எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து கீ மூவ் பண்ணிவிட்டு த்ராட்டல் ரேஸ் பண்ணாவே வண்டி மூவ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு போகிற ஸ்பீடு இது எவ்வளோ, அதே சேம் தான். பேட்டரியோட லெவல், கிலோமீட்ரு, நீங்கள் போகிற ஸ்பீடு தான் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆகும். இதுலேயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள் பேட்டரியும் இருக்குது, டபுள் பேட்டரியும் இருக்குது. இதுலேயும் சிங்கிள் பேட்டரி இருக்குது. சிங்கிள் பேட்டரி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், சிங்கிள் பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். பட் டபுள் பேட்டரி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 50 தான் கொடுக்கும். இது 120 கொடுக்கும் உங்களுக்கு, 2 பேட்டரி சேர்த்து. ஸோ ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது உங்களுக்கு. ரெண்டு சார்ஜர் கொடுத்துருவாங்க, ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது உங்களுக்கு இதில். இவ்வளோதான் ஸ்பேஸு. இதில் வந்து பேட்டரி செலெக்ஷன் சுவிட்சு சைடில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இதை வச்சு நீங்கள் செகண்ட் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டால் ஹீட் ஆகும், அந்த மாதிரிலாம் இஷ்யூ ஏதாவது இருக்கா? சம்டைம்ஸ் அவங்களுடைய வோல்டேஜ் பொறுத்து, அதிக வோல்டேஜ் வரும்போது சம் இஷ்யூஸ் வருது.
பட் அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டைமில் வந்து மோட்ரு யூஸ் பண்ணவோ இன்வெர்ட்டர் அதுமாரி ஏதாவது யூஸ் பண்ணும் போது அந்த டைம் வோல்டேஜ் அதிகமானால் அந்த இஷ்யூஸ் வருது. பட் இங்கே சர்வீஸ் பண்ணும் போது உங்களுக்கு அது கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. வாரண்ட்டி பேஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு, சார்ஜர், பேட்ரி இது 3மே உங்களுக்கு 3 years வாரண்ட்டி இருக்குது. ஆமாம், ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு வாரண்ட்டி. டிஸ்அட்வான்டேஜ்னா முக்கியமாக தண்ணிக்குள்ளே நிற்கக்கூடாது, கண்டினியூஸாக தண்ணிக்குள்ளே நிற்கக்கூடாது. ஆமாம், உள்ள சேஃப் அண்ட் லைஃப் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மழை காலத்தில் நீங்கள் ரன் பண்ணலாம், பட் அந்த டைமு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு லைஃப் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். என்னுடைய லைஃப் வந்து 5 yearsன்றாங்க, நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிட்டா இன்னும் உங்களுக்கு லாங் வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். பேட்டரியோட இண்டிகேஷன் வந்து எப்படி மேம், நமக்கு வந்து ஒரு 30% வந்துருச்சு அப்படின்னா வந்து இண்டிகேட் ஆகுமா? உங்களுக்கு ஸ்பீடாமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரியோட லெவல் காட்டுறாங்க. ஸோ ஃபுல் வோல்டேஜ் உங்களுக்கு காட்டுது. 74ன்றது ஃபுல் வோல்டேஜ். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 40-30 வோல்டேஜ் வரும்போது மினிமம் உங்களுக்கு 5 or 6 கிலோமீட்டர் தான் போகும். அப்படிங்களா? 5 or 6 கிலோமீட்டர் தான் போகும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு ஒரு இன்டிமேஷன். 30%க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இப்போ மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகும் 30% வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் அந்த மாதிரி ஏதாவது காட்டும் உங்களுக்கு வோல்டேஜ் இங்கே 74. இதில் பார்க்காமலே நம்ம போயிட்டோம், நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இது ஸ்பீடோமீட்டர் பார்க்கல அப்படின்னும் போது சவுண்ட் ஏதாவது வருமா? இல்லை, சவுண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கேட்காது உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஸ்பீடாமீட்டரை வந்து இதை நோட்டிஃபை பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வோல்டேஜ் குறையிறது தெரியும் உங்களுக்கு. மேம் இப்போ பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இதில் போடணும் அப்படியா, இல்லை வந்து ஒரு 50% சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னாலே போதும் அப்படின்ட்டு எடுத்து நம்ம அந்த பண்ணிக்கலாம். அந்த 50% நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்குள்ளே தான் உங்களால் மைலேஜ் கவர் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம வெளில எங்கன்னா அர்ஜென்ட்டாக கிளம்புறோம், ஆனால் சார்ஜ் ஃபுல்லாக ஆகல அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுத்து பண்ணலாம். ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் ஒரு 1 வீக் ஊருக்கு போகிறீங்க, 10 days ஊருக்கு போகிறீங்க, பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே எம்சிபி கிட் இருக்குது நம்ம வெஹிக்கிளில். ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்க, எம்சிபி டிப்பர். இந்த டிப்பர் சுவிட்ச் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகாது. இப்போ நம்ம எங்கேயாவது பிளானிங் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஒரு 10 days நம்ம வண்டி யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது அதான் வண்டி வந்து நிறுத்திட்டு நம்ம இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுன்னா நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு. ஸோ வரும்போது இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். எல்லா பைக்லையுமே இந்த எம்சிபி கிட் இருக்கும். எம்சிபின்னு சொல்லுவாங்க இது, ட்ரிப்பர் சுவிட்ச். இதில் ஒரு அட்வான்டேஜ் இது உங்களுக்கு. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது வரைக்கும் உங்கள் ஷோரூமில் வந்து எவ்வளோ பைக் மேம் சேல்ஸ் ஆகிருக்கு? நாங்கள் ஷோரூம் ஓப்பன் பண்ணி 1 year ஆக போகுது. ஸோ 1 yearல நாங்கள் ஒரு 300 vehicles மூவிங் ஆகிருக்கு எங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். வாங்கின கஸ்டமர்ஸ்லாம் வந்து எப்படி மேம் சொல்கிறாங்க, வந்து குறை ஏதாவது சொல்கிறாங்களா இல்லை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? இல்லை, எல்லோரும் ஓரளவுக்கு எல்லா கஸ்டமருக்கும் இந்த பெட்ரோல் கன்வென்ஸை கம்பேர் பண்ணும் போது பெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட சர்வீஸ் செக்ஷனும் இருக்குது. ஸோ சர்வீஸும் இங்கே கொண்டு வராங்க. பிஃபோர் அது வண்டி வாங்கிட்டு சர்வீஸ் இல்லாத கஸ்டமரும் இங்கே நம்மளை தேடி வராங்க. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்குது. பட் யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து. ஓகே மேம், இப்போ நம்ம பெட்ரோல் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் பில்லும் அதுக்கேற்ற மாதிரி தான் வருது. ஸோ இப்போ இந்த பைக் சார்ஜ் பண்ணால் என்ன மாதிரியான கரண்ட்டு? இதுதான் உங்களுக்கு 4 hours சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 2.5 யூனிட் இல்லைன்னா 3 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. அவ்வளோதான் வரும் உங்களுக்கு இது பண்ணும்போது. இந்த பைக் வந்து சர்வீஸ் வந்து நம்ம நார்மல் பைக் விடணும் அப்படின்னா ஒரு 2000-2500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கூட நம்ம சர்வீஸ் எடுக்கலாம். இப்போ இந்த பைக்குலாம் எப்படி நம்ம சர்வீஸ் வந்து நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ். 3rd வந்து பெய்டு சர்வீஸில் கொடுக்குறாங்க. இது வந்து கிலோமீட்டரில் வந்து பேஸ் பண்ணி சர்வீஸ் கிடையாது. டேட்ஸ் நீங்கள் எடுக்கிற டேட் ஆஃப் சேல்லேருந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 60 days 60 நாள். 60 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் சர்வீஸ் வந்து 180 days, அடுத்தது வந்து 420, அடுத்தது 580. அதுமாரி அந்த டேஸ் கணக்கு வச்சு தான் உங்களுக்கு சர்வீஸ். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரணும் கூட நம்ம இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. சரி, ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ சார்.